என் பொண்ணுகிட்ட இவ்வளவு சத்தமா வந்து பேசிட்டு இருக்க? எந்த பொண்டாட்டியாவது புருஷனை கொலை பண்ணுவாளா? ஏன் பண்ண மாட்டாங்க? எந்த வீட்ல நடக்கலனாலும் இந்த வீட்ல கண்டிப்பா நடக்கும். கேபி, கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசு. செரிய கொல்ல வேண்டிய அவசியம் நட்சத்திராக்கு என்ன இருக்கு? இந்த முறையாவது நான் சொல்றதை கேளுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்தேன், கேட்டேன். அந்த சிஐ அப்ரூவாக்கு போன் பண்ணி யாரோ ஊட்டில இறந்து போயிருக்காங்கன்னு சொன்னதும், செத்து போனது சரிதானே இவங்க 2 பேருக்கு அப்ரூவா சொன்னதும், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. கையில ஸ்வீட் பாக்ஸ் எதுக்கு இருக்கு கேளுங்க. சித்தி, இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். சரி, காணாம போன நாள் அன்னைக்கு நீ உன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடணுமான்னு நான் கேட்டனா இல்லையா? நான் சொன்னது கேட்டியோ? செலிப்ரேஷன்ஸ் இல்லனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த ஸ்வீட்டையாவது சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்து கொடுத்த. இப்ப பாரு, என் மேலையும் என் பொண்ணு மேலையும் எப்படி அபாண்டமா பழி சுமத்துறாங்கன்னு பாரு. இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது கேபி. இன்னொரு வார்த்தை பேசினா நாக்கு எடுத்து வச்சு அறுத்துருவேன். சொல்றதா இருந்தா உண்மையை சொல்லு, இல்லனா வாயை மூடிட்டுரு. மச்சான் ப்ளீஸ், கையெடுத்து கும்புறேன். நான் சொல்றத நம்புங்க. நான் கண்ணால பார்த்ததுதான் சொல்றேன். நட்சத்திரம் தான் சரியா ஏதோ பண்ணிருக்கா. நான் சொல்றத நம்புங்க மச்சான். நான் உண்மையை தான் சொல்றேன். அப்பா உனக்கு ஒன்னும் ஆகல? அம்மாடி, ஒழுங்கா கொலை கூட பண்ண தெரியல உன் பொண்ணுக்கு. என்ன அப்படி பாக்குற? இந்த பார்வையெல்லாம் உன் பொண்ணு கிட்ட காட்டிக்கோ. செத்து போயிட்டான்னு நினைச்சவன் வந்துட்டான். பிரசன்டேஷனா அம்மா பொண்ணு 2 பேருக்கும் மாப்பிள்ள கையால சாவ கொண்டு வந்திருக்கான். ஏதோ தூரத்து சொந்தம்னு மாப்பிள்ள என்ன மட்டும் விட்டுருவாரு, இல்லைன்னா உன் கூடவே இருக்கிறதுனால எங்க என்னையும் கொன்றுவாரோன்னு எனக்கு ஒரே டென்ஷனா இருக்குதுமா. சாகறதுக்கு முன்னாடி பயமுறுத்தி கொல்லாத சித்தி. ஒருவேளை சித்தி எனக்கு மட்டும் சாகர நிலைமை வந்தா உன்னை மட்டும் தனியா விட்டுருவேனா என்ன? சத்தியமா மாட்டேன். ஐயோ,
ஐயோ சரி, என்னடா இது காயம்? மீரா, என்ன அவ்வளவு சந்தேகமா கேக்குற? நம்ம நல்ல நேரம், அவன் தலையெழுத்து நல்லா இருக்கிறதுனால உயிரோட திரும்ப வந்திருக்கான். டேய் வாடா. வாடா. என் நட்சத்திரா என்ன எதுக்குப்பா கொல்ல போறா? நட்சத்திரா என்னோட தங்கம். சரி, இப்படி பொய் சொல்லாதடா. அதுல என்ன அப்படி தேவை இருக்கு? உண்மையை சொல்றா. மாமா கிட்ட உண்மையை சொல்லுடா. நான் உண்மையை தான் சொல்றேன்ப்பா. நாங்க 2 பேரும் சுத்தி பார்க்க வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிருந்தோம். எதிர்பாராம என் கால் வழுக்கி நான் கீழே விழுந்துட்டேன். டேய், எனக்கு புரிஞ்சிச்சுடா. சரி, நீ பொய் சொல்ற. நட்சத்திரம் எங்க கிட்ட நீ எங்கேயோ போயிட்டு தான் சொல்லி சொன்னா. இப்ப நீ என்னடானா நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ வெளியே போயிருந்தோம், அங்க நீ கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா இது? அப்பா, நான் கீழே விழுந்தத பாவம் நட்சத்திராவும் பார்க்கல. எனக்கு என்ன ஆயிடுச்சோங்கிற பதட்டத்துல அவங்க ரூம்லயே இருந்துட்டேன்னு சின்னதா போய் சொல்லிருப்பா. அதுக்கு போய் நம்ம நட்சத்திராவை சந்தேகப்பட முடியாதுல்லப்பா.